வணக்கம் அன்பர்களே. நம்ம தோட்டத்தில் அதாவது கைனியில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரி நட்டு வச்சேன். அது நல்லா பூ வச்சுருக்கு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த பூ வச்சுட்டு இப்போ காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்க, தெரியுதுங்களா? பூ கத்திரி பூ அங்கே பாருங்க. அதில் காய், ஒரு செடியில் எத்தனை காய் பாருங்க. பார்த்தீங்களா? இது ஃபுல்லாக கத்திரி பிஞ்சு சூப்பராக இருக்குது. பொதுவாக வந்து வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஞ்சு காய்களாக வந்து சாப்பிட சொல்லுவாங்க. அது முத்திடுச்சுன்னா அது இனப்பெருக்கத்துக்கு தயாராகிடுச்சு. அதனால் பிஞ்சு காய்களை வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுவும் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. உடலுக்கு நல்ல பலம் தரும். அப்போது இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பிஞ்சு காய் தான், இது உஜாலா காய் தான். நல்லா நீட்டாக வருது. இது இப்போ தான் பிஞ்சாக இருக்குது. இவரை நாம் இப்போது நம்ம சமையலுக்கு அறுவடை செய்ய போகிறோம். ஒன்று முதல்ல பறிச்சிடுவோம், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா? எந்தவித மருந்து ரசாயனம் எதுவுமே அடித்தது இல்லைங்க. அப்படியே இயற்கையான முறையில் விளைஞ்ச கத்திரிக்காய். இது நான் மருந்தே அடிக்கக்கூடாதுன்னு தான் பார்த்தேன். நெல் கூட போட்டு வச்சுருந்தோம். பின்னாடி இருக்குது, அறுவடை பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித மருந்தும் கிடையாது. அப்படியே இயற்கையான முறையில் அது என்ன விளையுதோ பார்த்துக்கலாம். அப்படியே போட்டோம். ஆனால் மருந்து அடித்ததை விட நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல மகசூல் தான் கொடுத்துருக்கு. அப்போது மருந்துன்றது ஒன்று தேவையில்லாத விஷயம். அது நம்ம அடித்து நாம் உடம்பை நம்மளே கெடுத்துக்கிறது. அதாவது தான் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கிற கதையாக இருக்குது. எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது இயற்கையான முறையில் வந்து விளைவிக்கிறதுக்கு. மண்ணை வந்து நல்லா உயிரோட்டமாக மாற்றிட்டோம்னா அந்த மண் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு வந்து பயிர்களை வந்து நல்லா விளைவிச்சு கொடுத்துரும். பூச்சி தாக்குதலும் இல்லை. அதே மாதிரி விளையாமல் போயிடுமோ அப்படின்னு நினச்சா அதுவும் இல்லை. நல்ல அருமையாக விளைஞ்சிருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி சுவையும் பார்த்திங்கன்னா மருந்து அடிக்காத நம்ம காய்களும் சரி நெல்லும் சரி, இதனுடைய சுவைகள் வந்து சொல்ல முடியாது. நீங்கள் அனுபவிச்சா தெரியும் உங்களுக்கு. வீட்டில் அது நெல் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் மில்லில் கொடுத்து எடுத்துகிட்டு வந்தோம். அதுகிட்டே அந்த வாசனை பார்த்திங்கன்னா இன்னும் இருக்குது. அப்படி இருக்குது அந்த வாசனை. அவ்வளோ நல்லாயிருக்கும். வாய்ப்பு கிடைக்கிறவங்க தனக்கான உணவை தானே விளைவிச்சு தற்சார்பு முறையில் பழகிக்குங்க. அதுதான் என்றைக்கும் நல்லது. ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு பொருள் நமக்கு தேவையானதை நாமே விளைவிச்சிட்டோம்னா யார்கிட்டையும் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த பொருள் இல்லைனாலும் நமக்கு தேவையானதை பயன்படுத்திட்டு மற்றவங்களுக்கும் உதவி செய்யலாம், கொடுக்கலாம். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு 4 செடி 5 செடி நம்மளே வளர்க்குறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. இருக்கிற ஃப்ரீயான இடத்துல நாம் போட்டு வளர்த்தோன்னா அது மட்டும் நல்லா வளரும். சரி, ஓகே. இப்போ நம்ம தேவையான காய்கறிகள்லாம் கொஞ்சம் பறிச்சுக்குவோம். டுடே கத்திரிக்காய் சாம்பார். பை.